بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صاف والقرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريض. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். இல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார்.
ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் மனிதன் சிறந்தவனாக சிறப்புக்குரியவனாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழியை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற உயர்வான அடிப்படையான கொள்கையை இறைவன் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். மனிதனுடைய வணக்கம் முழுமையாக முற்றிலுமாக படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்க வேண்டும், அவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக ஏராளமான வசனங்களின் மூலமாக இறைவன் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் முதலாவதாக படைத்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய கடமைகளை முறையாக நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறை அச்சமும் இறை பயமும் மனிதனுடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுதுதான் மனிதன் தன்னுடைய உலக வாழ்க்கையில் மனித நேயத்தோடு வாழ வேண்டும், மனிதர்களிடத்தில் அழகிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், மனிதர்களிடத்தில் அழகான பண்பாடுகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அந்த செய்தியை நாம் முதலில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நிசா 4வது சூராவுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு அழைப்பிடுகிறான். யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة, மனிதர்களே மனித சமுதாயமே, உங்களை ஒரே ஆதம் மனிதரிலிருந்து ஒரே மனிதரிலிருந்து ஒரே நஃப்ஸில் இருந்து படைத்த உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் ஒரே ஆத்மாவில் இருந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். எனவே நீங்கள் ஆதமில் இருந்து வந்தவர்கள் தான். எனவே உங்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு என்பது கிடையாது. யாரையும் இழிவாக கருதி விடக்கூடாது, கேவலமாக நினைத்து விடக்கூடாது, ஏசி விடக்கூடாது, பேசி விடக்கூடாது. முதலில் நீங்கள் படைத்தவனை விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களை ஒரே ஆணிலிருந்து அவன் படைத்தான். பிறகு அவரு خلق منها زوجها, அந்த ஆணில் இருந்துதான் அந்த ஆதமில் இருந்துதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்திருக்கிறார். அவர்களில் இருந்தான் وبث منهما رجالا كثيرا ونساء, அந்த இருவரிலிருந்து ஆதம் ஹவ்வாவில் இருந்துதான் ஆண்களையும் பெண்களையும் இந்த பூமியிலே அல்லாஹ் பரவ செய்திருக்கிறார் என்று ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய படைப்பு ஆதமில் இருந்துதான் துவங்கியிருக்கிறது. ஆதம் ஹவ்வாவில் இருந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே படைப்பினால் மனிதன் பிறப்பினால் உயர முடியாது, பிறப்பினால் பிரித்து காட்ட முடியாது என்பதை இந்த உலகம் முழுமையான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை படைத்த ரப்பல் ஆலமீன் அழகாக இந்த உலகத்திற்கு நினைவூட்டுகின்றான். பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற நிலைப்பாடு உலகத்தில் அறைவேற்றப்படக்கூடாது. இது படைத்தவருடைய நீதி என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக உலகத்தாருக்கு நினைவூட்டுகின்றான். ஆதம் ஹவ்வாவில் இருந்தால் இந்த ஆண் பெண்கள் பரவப்பட்டிருக்கிறது. எனவே படைப்பினால் நீங்கள் பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதை பேசுவதற்கு உலகத்தில் அதிகாரம் கிடையாது என்று நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பில் அர்ஹாம், அல்லாஹ்வை கொண்டு
கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய உரிமைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இரத்த பந்த உறவினர்களை அரவணைப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய படைப்பு ஆதம் அவ்வாவிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு மனித நேயத்தோடு வாழ வேண்டும். அவர்களை கேவலமாகவும் இழிவாகவும் தன்னுடைய தகுதிக்கு தக்கவாறு நினைத்து பிரித்துவிடக் கூடாது. அடிமை தடத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் மிக தெளிவாக மனிதர்களுக்கு இறை பயத்தையும் இறை அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனம் சூரத்துல் ஹுஜராத் 49வது சூராவினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر أو أنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, நாம் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம். உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம். ஏன்? நீ தஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, ஒருவரை புரிந்து கொள்வதற்காக, ஒருவர் மற்றவரோடு அன்பான முறையிலே மனித நேயத்தோடு அன்பாக மனிதன் என்ற ரீதியிலே நீங்கள் அழகான முறையில் உங்களுடைய உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நட்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்து கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய பலத்தினால் உயர்ந்தவர், வசதி வாய்ப்பினால் உயர்ந்தவர், உங்களுடைய பிறப்பால் தாழ்ந்தவர் என்றெல்லாம் பேசி நீங்கள் பிரிவினையை ஏற்படுத்தி விடாதீர்கள். உண்மையிலேயே படைத்த அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார்? படைத்தவனுக்கு முன்னால் ஒரு சிறந்தவன் என்றால் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் யார் படைத்த அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவன் என்று கூறுகிறார்களோ, படைத்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறார்களோ, படைத்தவனால் அனுப்பப்பட்ட தூதருக்கு கீழ்ப்படிந்து இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு மனித நேயத்தினுடைய நிலைப்பாடு எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் இறையச்சத்தோடு சேர்த்து மனிதன் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. மனிதனுடைய உயிர் உலக வாழ்க்கையில் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு உயர்வானது என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. யாருடைய உயிரையும் இழிவாகவோ கேவலமாக நினைத்து அநியாயமாக நாம் கொன்று விடுவோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்து அல் மாயிதா 5வது சூராவினுடைய 32வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி கத்தலன் ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. எவன் ஒருவன் அநியாயமாக ஒரு உயிரை கொல்வானோ, திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கு போதிக்கிறது, ஒரு உயிர் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. எந்த ஒரு உயிரையாவது ஒரு மனிதன் அநியாயமாக கொன்று விடுவான் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி தெரியுமா? ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொன்றான் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருப்பானோ அது போன்று ஒரு பாவியாக அவன் ஆக்கப்படுகிறான் என்று ரப்பல் ஆலமீன் குர்ஆன் மனிதர்களுக்கு ஒரு உயிரை கொல்வது இவ்வளவு பெரிய பாவம் என்பதை திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. யாருடைய உயிரை ஒரு மனிதன் கொன்றுவிடக் கூடாது, அதை உயர்வாக நினைக்க வேண்டும், மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அதை சிறப்புப்படுத்த வேண்டும். இவ்வளவு பெரிய அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் ஒரு மனிதன் இறங்கிவிடக் கூடாது என்பதை குர்ஆன் அழகாக எடுத்துரைக்கிறது. எனவே அந்த உயிரை ஒருவன் கொள்வான் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொன்றால் எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியோ அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துக்கு அவன் நிறுத்தப்படுகிறான் என்ற அச்சம் மனிதர்களிடத்திலே வர வேண்டும், படைத்தவனுடைய பயம் வர வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதரை வாழ வைக்கிறார் என்றால் ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ.
ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் உதவி செய்கிறார், அவனுடைய ஆபத்திலே கஷ்டத்திலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். ஒரு மனிதரை வாழ வைத்து விட்டால் அதற்கு எவ்வளவு பெரிய தன்மை தெரியுமா? உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் அவன் வாழ வைத்த மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தவன், இந்த வானத்தை படைத்தவன், இந்த பூமியை படைத்தவன், நீரை கொடுப்பவன், சூரியனை காட்டி படைத்தவன், சந்திரனை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கு மனிதர்களுடைய உயிரினுடைய பலம் எவ்வளவு உயர்வு மிக்கது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனித நேயத்தோடு வாழணும், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், பிறருடைய உயிருக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும், அநியாயமாக கொன்றுவிடக் கூடாது. உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து வாழ வைத்து விட்டால் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உலகத்தார் மக்களை எல்லாம் வாழ வைத்த நன்மை உண்டு என்று திருமறை குர்ஆன் மனித நேயத்தினுடைய உச்சக்கட்டமான ஒரு அருமையான உலக மக்களுக்கு படிப்பினை பெறக்கூடிய வகையில் திருமறை குர்ஆன் பல நூற்றாண்டு காலமாக மனித சமூகத்திற்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. எனவே உலக வரலாற்றிலேயே இஸ்லாமிய மார்க்கம் என்பது மக்களுக்கு அழகிய மனித நேயத்தை உருவாக்கக்கூடிய அழகிய வழிமுறைகள் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த மனித நேயத்தை புரிய வைப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜகாத் என்ற ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜகாத்தினுடைய பொருள் கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாத்தினுடைய செல்வந்தர்கள் அந்த ஜகாத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும்படி அல்லாஹ் கடமையாக ஆக்கிறார். ஏனென்றால் அந்த எளிய மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மனிதனே அவர்களுக்கு உரிய உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும், ஏழை எளிய மக்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக தான் செல்வந்தர்களிடமிருந்து கணக்கிடப்படுகிற ஜகாத்துடைய பொருள் ஏழை எளிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அதையும் திருமறை குர்ஆனிலே சூரத்து தௌபா 9வது சூராவினுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்து குலூபுஹும் வ ஃபீர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹ் வ இப்னு ஸபீல் ஃபரீதத்தும் மினல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜகாத்துடைய பணத்தை எடுத்து இந்த 8 பட்டியல் போட்டு சொல்றான். மிஸ்கின்களுக்கு கொடுக்கணும், ஆனா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும், யாசிப்பவருக்கு கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவருக்கு கொடுக்கணும், கடனாளிகளுக்கு கொடுக்கணும், பயணத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கணும். இப்படியாக அல்லாஹ் தஆலா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க சொல்லி மனித நேயத்தினுடைய மனிதனுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறார். அப்ப மனித நேயத்தினுடைய அழகான வழிகாட்டல் இஸ்லாம் எவ்வளவு ஆழமாக எடுத்துரைத்தது யோசித்து பாருங்கள். ஒரு செல்வந்தரிடமிருந்து பணம் வாங்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஏழை எளிய மக்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, கடனாளிகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தியிருந்தால் எந்த அளவிற்கு மனித நேயத்தினுடைய செயல்பாடு அவர்களுடைய அந்த உயர்வு அந்தத்தை நிலைநாட்டுகிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் மனித நேயத்தினுடைய விஷயங்களில் ஏராளமான இறை வசனங்கள் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றன. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா திருமறை 2வது சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்றான், 2வது சூராவினுடைய 245வது வசனத்திலே மன் தல்லதி யுரிதுல்லாஹ கரதன் ஹஸனா ஃபஇதாஃபிலஹு அஸாபன் கஸீரா. அல்லாஹ்விற்காக வேண்டி கடன் கொடுப்பவர் யார் அல்லாஹ்விற்காக வேண்டி கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய செல்வத்தை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவான். அல்லாஹ்விற்காக கடன் கொடுப்பவர் யார்? யார் கஷ்டப்படுகிறாரோ, யார் கடனாளியாக இருக்கிறாரோ, யார் பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்காக ஒரு அடியான் செலவு செய்தால், அவர்களுக்காக கொடுத்தால், இவர் அல்லாஹ்விற்காக கொடுத்து அல்லாஹ் அதை நன்மையாக ஆக்குகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த அளவிற்கு மனித நேயத்தை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் கடனாளிக்கோ அவனுடைய கஷ்டத்திற்கு கொடுக்கின்ற பொழுது அவன் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறான், அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுகிறான். எனவே அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த செல்வத்திலே அபிவிருத்தியும் பரக்கத்தையும் ஏற்படுத்துகிறான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனித நேயத்தினுடைய அசல் விஷயங்களை எல்லாம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். இதெல்லாம் மனிதனுடைய உள்ளங்களில் பதிவாக்கப்பட வேண்டும். உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட அடிப்படையான இந்த கொள்கை விஷயங்களை குர்ஆன் அல்லாத வேறொரு விஷயத்தை நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்கப் போவது கிடையாது. அவ்வளவு உன்னதமிக்க விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா அனாதைகளை கவனிக்க வேண்டும், யாசிப்பவர்களை விரட்டக்கூடாது. சூரத் 93வது சூராவினுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல் யதீம வலா தக்கர். அனாதைகளை பார்த்து
பார்த்து நீங்கள் அவர்களை இழிவாக நினைத்து விடாதீர்கள், அவர்களை நீங்கள் சங்கைக்குரிய அவர்களை இழிவாக கருதி விரட்டி விடாதீர்கள். அம்ம சாயிர பலாத்தனர் உங்களுடைய யாசகம் கேட்டு வருவதை போய் நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அவர்களுக்கு ஒரு உரிமைகளை கொடுக்க வேண்டும். அனாதை என்று சொல்லி அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அனாதைகளுடைய உரிமையை கொடுக்க வேண்டும். ஏழையை யாசகம் கேட்கிறார் என்றால் அவருடைய உரிமை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு யாசகம் கேட்கிறார் என்று சொல்லி அவரை இழிவுபடுத்துவதோ கேவலப்படுத்துவதோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா மனித நேயத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை இறையச்சம் உடையவர்கள் அல்லாஹ் அஞ்சக்கூடிய மக்கள் இதிலெல்லாம் பேணி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறார். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் ஒரு மனிதனுக்கு மனித நேயத்தோடு நடக்க வேண்டும் என்பதற்கு திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அல்-மாஇதா 5வது சூராவினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், "வ தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வ லா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான்." நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான விஷயத்திலும் இறையச்சத்திலும் உதவி செய்து கொள்ளுங்கள். "வ லா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான்." பாவத்திலும் வரம்பை மீறுதலிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித நேயத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை திருமறை குர்ஆன் முக்கியத்துவம் அளிக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்றைக்கு அரபு தீபகத்திலே அரபி பேசாதவர்களை இழிவாக நினைத்தார்கள், கேவலமாக நினைத்தார்கள், அடிமைத்தனத்திலே கிடந்தார்கள். அதையெல்லாம் விடுதலை செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். பல உரிமைகளை வாங்கி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தம்முடைய இறுதி அஜின் போது மக்களுக்கு சொல்வார்கள், லா ஃபதலி அரபியி வலா அஜமி. ஒரு அரபி அல்லாதவரை விட என்ன செய்ய முடியாது, சிறந்தவராக முடியாது. ஒரு வெள்ளைய கருப்பரை விட சிறந்தவராக முடியாது. ஒரு கருப்பர் வெள்ளரை விட சிறந்தவராக முடியாது. இல்லாம தப்புவல்லா, நீங்க எவ்வளவு அடிமைத்தனமாக நினைத்துக் கொண்டிருந்தாலும் இவர் வெள்ளையரா இருக்கிறார் சிறந்தவர், இவர் உயர்ந்தவர் என்று ஆகிவிட முடியாது. இல்லாம தப்புவல்லா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்களாக ஆக முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் மனித நேயத்தினுடைய அடிச்சுவடுகளை போதித்தது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மிக அடிமையாக இருந்தவர் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க, தன்னோடு நெருக்கமாக ஆக்கிக் கொண்டார்கள். பிறகு அவர்களை விரிவாக கருதக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக கேவலமாக நினைத்த அவர்களை கண்ணியத்தை கொடுத்தார்கள். ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தார்கள், மதித்தார்கள், நெருக்கமாக ஆக்கி வைத்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, மக்கா நகர் வெற்றி பெற்றதற்கு பின்னால், அந்த வெற்றியை சூடியதற்கு பின்னால் காபத்துல்லாஹ்விற்கு நுழைந்த பிறகு எல்லா மக்களும் இருக்கிறார்கள், உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. இப்படி பல உயர்ந்த சஹாபாக்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்விற்கு மேல் ஏறி நிறுத்தி பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பெருமை யாரிடத்திலே ஒப்படைத்தார்கள்? அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் தான் அங்கே ஒப்படைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகத்தில் மனிதநேயத்தை பேசுவது மட்டுமல்ல, உலகத்தில் மனிதநேயத்தை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் தான். அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். இந்த இஸ்லாம் இன்றைக்கும் ஓங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மனிதநேயத்தினுடைய அழகான மார்க்கத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இறையச்சம் மட்டுமல்ல, அந்த இறையச்சத்தினுடைய முக்கியமான அம்சம் தான் ஒரு மனிதனோடு நெருக்கமாக, அன்பாக, பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நம்ம ஈமான் இருக்க, ஈமானுடைய ஒரு கிளை தான். ஈமான்ல ஒரு கிளை எது? இமாதத்துல் அதா, நம்முடைய வழிபாதையிலே இமாதத்துல் அதா அனி தரிகி, பாதையில் ஒரு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கிடைக்கிறது, ஒரு முள்ளு கிடைக்கிறது, ஒரு கல்லு கிடைக்கிறது, அல்லது பிறருக்கு இடையில் தரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அகற்றுவது இருக்கிறது. இது ஈமானின் ஒரு கிளை, ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் மனிதர்களுக்கு மனித நேயத்தினுடைய, மனிதனுடைய உயிர், மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம ஒரு கல்லு கிடைக்கிறது, ஒரு முள்ளு கிடைக்கிறது, இது எடுத்து நம்ம ஓரமாக்கி வரக்கூடியவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் செய்தால் இது ஈமானின் ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் சொன்னால், இப்படிப்பட்ட மனிதநேயமான இந்த காரியத்தை இஸ்லாமிய மக்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா
இப்படியான வழிமுறை கற்றுக் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் எவ்வளவு இழிவா கேவலமாக இருந்தாலும், தவறு செய்து விட்டாலும், தன்னை எதிர்த்தாலும், தனக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு என்று அந்த உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை, முழுமையாக கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளி மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு மார்க்கம் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு மனிதர் அறியாத ஒரு அரபி வந்து மஸ்ஜித் நபவியிலே சிறுநீர் கழித்து விடுகிறார். சிறுநீர் கழிக்கின்ற பொழுது இருந்த தோழர்கள் எல்லாம் அவர்கள் விரட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவரை நீங்கள் விடுங்கள், அவர்களுக்கு பல தசல்முகள், அவரை நீங்கள் விரட்டாதீர்கள், அவர் முழுமையான முறையில் சிறுநீர் கழிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! இபாதத் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அவர் அறியாதவர், விளங்காதவர், புரியாதவர், தெரியாமல் செய்து விடுகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு இந்த சிறுநீர் கழிப்பதை நிறுத்திவிட்டால் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்துவிடும், சோதனைகள் வந்துடும், கஷ்டம் வந்துடும், நோய் வந்துடும். அதனால அவர் அறியாமல் செய்வதனால் அவரை நீங்கள் விடுங்கள் என்று தன் தோழர்களுக்கு அறிவுரை செய்துவிட்டு அவர் சிறுநீர் கழித்து முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாம் அல்லாத ஈமான் கொள்ளாத அந்த மனிதரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஸ்ஜிதினுடைய சிறப்பு என்ன என்கிறதை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்ன ஹாதில் மஸாஜிது லிதிக்ரில்லாஹ் வஸ்ஸலாத் வக்ராஅத்துல் குர்ஆன் வத்தஸ்பீஹ் வத்தக்பீர். இந்த இடம் இருக்கிறது, இது இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய இடம். இங்க வந்து இந்த மாதிரி தீமையான காரியத்தை, இடையூறு தரக்கூடிய காரியத்தை செய்துவிடக் கூடாது. இங்க தொழுகை நடக்கும், குர்ஆன் ஓதப்படும், தஸ்பீஹ் செய்யப்படும், அல்லாஹ் நினைவு பெறக்கூடிய இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய தவறை இழைத்தவருக்கு எவ்வளவு அறிஞர்கள் அழைத்து அவருக்கு உபதேசம் செய்து இஸ்லாத்தினுடைய அந்த அழகிய ஒழுக்கத்தை, மனித நேயத்தினுடைய பண்பாடுடைய உயர்வை காட்டிக் கொடுத்ததை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால் இது எவ்வளவு ஒரு உயர்வு மிக்கது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அநியாயமாக இடிக்கக்கூடிய, செய்யக்கூடிய செயல்களை பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகிய அற்புதங்களை, மனித நேயத்தினுடைய வரலாறுகளை சுட்டி காட்டுகிறார்கள், ஒரு அழகிய உபதேசத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஜனாதா கடந்து செல்கிறது. அந்த ஜனாதா கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன ஹாதிஹி ஜனாதத்து யஹூதியா, ஒரு யூதருடைய ஜனாதா தானே, இதற்காக ஏன் எழுந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலைஸ மினஸா, அது ஆத்மா இல்லையா, அது நம்மளை போன்ற ஒரு உயிர் தானே என்று அவர்களுக்கு நஃப்ஸினுடைய மகத்துவத்தை, உயிரினுடைய மகத்துவத்தை சமத்துவப்படுத்தி காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே புரிய வைக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள் ஏராளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் மனித நேயத்தோடு கடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பணிவிடை செய்யக்கூடிய ஒரு யஹூதி இருந்தார். ஒரு சிறுவன், யஹூதி சிறுவன் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு விட்டார், வீட்டுக்கு வரல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தன்னிடத்தில் பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரர் பள்ளிக்கு வராததன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் நலம் விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போறார். அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர், ஒரு தலைவர் சென்று பார்க்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த உரிமையை நாம் முழுமையாக கொடுக்க வேண்டும், மனித நேயத்தோடு நடக்க வேண்டும். இஸ்லாம் அதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற யூத சிறுவனை நலம் விசாரிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வீட்டுக்கு சொல்றாங்க. ஃபகஅத அலா ரஸிஹி, அவருடைய தலைமாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்லீம், நீ இறைவனை ஏற்றுக்கொள், கலிமா சொல்லுகிறார். அப்பா அவர் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தையை பார்த்த உடனே தந்தை சொல்கிறார், அத்தே அல் காசிம், நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதுக்கு கீழ்ப்படி என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வெளியில வரான்னு சொன்னா, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் அடிமையாக இருந்தாலும் கூட அவர்களை நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். நலம் விசாரிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தனக்கு கீழே இருக்கக்கூடிய எளிமையாக இருக்கக்கூடியவர்களுடன் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் என்பது மனித நேயத்தை வலியுறுத்துகிறது. மனித நேயத்தை இஸ்லாம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறது. எவ்வாறு இபாதத் மீது கடமையாக இருக்கிறதோ
அதே போல உலக வாழ்க்கையில் மனித நேயத்தோடு நடந்து கொள்வதும் நம்மின் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நோக்கி ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களில் ஒரு நபித்தோழர் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தோழரை ஏசி விடுகிறார்கள், அவருடைய தாயை திட்டி விடுகிறார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு போய் சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை கூட்டி கேட்கிறாங்க, அவருடைய தாயை நீங்கள் ஏசுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று சொல்லும்போது இன்றைக்கு ஜாஹிலியா அறியாமை காலத்தினுடைய செயலை செய்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள்கிட்ட ஒரு வேலைக்காரர்கள் இருந்தாலும் அது அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். எனவே அவரிடத்திலும் நீங்கள் உண்ணும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீங்கள் உடுத்தும் பொழுது அவர்களுக்கு ஆடையை கொடுக்க வேண்டும், அவரும் உங்களுடைய சகோதரர் தான் என்ற மனித நேயத்தினுடைய தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு நீங்கள் இப்படி கண்ணியத்தில் இருந்து குறைந்து விடக்கூடாது, கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட மனித நேயத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மனித நேயத்தை உணர்ந்ததின் காரணமாகத்தான் இந்த திருநாட்டிலே ஆரம்ப காலகட்டத்தில் விடுதலை பெறுவதற்கு முன்னால் ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இப்படிப்பட்ட விஷயங்கள் போதிக்கப்பட்டதின் காரணமாகத்தான் மனித நேயத்தோடு வளர்ந்தார்கள். தனக்கு எதிராக செயல்படும் பொழுது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது, ஒரு உயிரை அநியாயமாக கொள்ளும் பொழுது மக்கள் மத்தியில் இந்த நாடு விடுதலை ஆவதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் அதிகமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த வெள்ளையர்களை விரட்டுவதற்காக முதல் கட்டமாகத்தான் ஜும்மா குத்துபா நேரங்களிலே ஆலயங்கள் மிம்பர்களில் இருந்து வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து மக்களுக்கு மத்தியில் அடிமைத்தனத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயங்களை வெள்ளையரை விட்டு பாதுகாப்பு இந்த நாடு விடுதலை வேண்டும் என்ற பிரச்சாரத்தை இந்த ஜும்மா மேடையில் தான் ஆலயங்கள் செய்திருக்கிறார்கள். நம் முன்னோர்கள் இந்த விடுதலைக்காக வேண்டி எத்தனை இஸ்லாமியர்கள் உயிர் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை கொடுத்து வழங்கியிருக்கிறார்கள். அந்த விடுதலைக்காக வேண்டிதான் வாரி வழங்கியவர்கள் தான் வல்லல் ஹபீப் 1 கோடி ரூபாய் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அல்லவர் ஹபீப் அவர்கள் கொடுத்தார்கள். அதே போன்றுதான் முகமது ராவுத் என்று சொல்லக்கூடியவர்கள் 2 லட்சம் இந்த கப்பலை வாங்குவதற்காக வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மகாத்மா காந்தியால் பதிவு செய்யப்பட்ட விஷயம் ஒரு பெண்மணி அவர்கள் பற்றி சொல்லும்படி சொன்னார்கள். அவர்கள் 30 லட்சம் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கொடுத்த ஒரு பெண்மணி என்று மகாத்மா காந்தி அவர்கள் இஸ்லாமிய பெண்மணி என்பதை நினைவூட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் இந்த ஆகஸ்ட் 15 வரும் பொழுது இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்று மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் இளம் வயதில் இருக்கக்கூடிய 27 வயதை அடைந்த ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை அங்கு குறைக்கப்பட்டார். பகதூர் ஷா அவர்கள் தன்னுடைய குடும்பமே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தார். ராஜீவ் காந்தி அவர்கள் அவருடைய கல்லறையை எழுதி வைத்திருக்கிறார்கள், உங்களுடைய தியாகத்தின் பிறகுதான் இங்கே நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நாடு விடுதலை அடைவதற்கு, இந்த நாடு சுதந்திரமாக ஆகுவதற்கு இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு கஷ்டங்கள் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கிறது, அதற்கு வடிவம் அமைத்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய பெண்மணிகள் இவ்வளவு மக்கள் வாரி வழங்கி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி செயல்பட்டு இருக்கிறார் என்பதை இந்த தியாக வரலாறுகளை நம் சமுதாயத்தில் ஆகஸ்ட் வரும்பொழுதெல்லாம் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த நாட்டிற்காக இஸ்லாமிய மக்கள் செய்த அந்த தியாக செய்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் இவையெல்லாம் மனித நேயம் இஸ்லாம் வலியுறுத்தியதின் அடிப்படையில் தான் இந்த மக்களை வென்றெடுத்தார்கள், நீதிக்காக போராடினார்கள், மக்களை வென்றெடுத்தார்கள். எத்தனையோ மக்கள் தன்னுடைய குறிப்பாக வட மாநிலங்களிலே அஜித் சொல்லப்படக்கூடிய அன்றைக்கு இருந்த மக்கள் சாதிப்பூரிலே ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள், ஒவ்வொரு குடும்பமாக அழிக்கப்பட்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடுதலை இந்த நாடு விடுதலைக்காக வேண்டி ஏராளமான இஸ்லாமிய மக்கள் பங்களித்திருக்கிற இந்த செய்தியை நம்முடைய சந்ததிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நினைவூட்டப்படுகிறது என்பதை இது எதனால் ஏற்பட்டது? இஸ்லாம் மனித நேயத்தை வலியுறுத்துகிறது. மனித நேயத்தின் அடிப்படையில் ஒரு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித நேயத்தின் அடிப்படையிலே மனிதனுக்கு ஏற்படுகிற தீங்கிலிருந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற உணர்வுகள் புரிந்து கொள்வதற்காக தான் அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக மனித நேயத்தினுடைய
அதனுடைய அடிப்படையான விஷயங்கள் நினைவூட்டுகிறான். நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக இறையச்சத்தோடு சேர்ந்த ஒரு படிதான் மனிதநேயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவ்வளவு ஒரு உயர்வையும் சிறப்பையும் இஸ்லாம் நாம் கிடைக்கிறது. அல்லாஹ் ரசூல் வழிகாட்டிய அந்த அமல்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்றால் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையில் நமக்கு வெற்றி தரக்கூடியவராக இருக்கிறான். அப்படிப்பட்ட நன்மையில் நம்மை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நல்ல விஷயங்களை நாளை வறுமையில் வெற்றி பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவன் நினைவூட்டுகின்றார். இந்த உலகத்தில் ஒரு அடியார் வாழும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கைக்காக நாம் வாழுகின்றோம். நம்ம நினைத்த விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக நாம் ஆக்கிக் கொள்ளும் வாழ்க்கை என்பது இறை பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹ், மனிதர்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு நாம் பயன் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல் எது மனிதர்களிலேயே நாம் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் மனிதன் நம்மை பார்க்கும் பொழுது இவரிடத்தில் சென்றால் நிச்சயமாக உதவி செய்வார், நம்ம கஷ்டத்தை போக்குவார், நமக்கு வழிகாட்டுவார் என்கின்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். இந்த செயல் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த ஒரு செயல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம்னா நம்முடைய அமல் இறை அச்சத்தையும் இபாதத்தையும் செய்யும் பொழுது நாம் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, மனிதனுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவர்களாக, மனிதனுடைய மனநிலையில் இருந்து அவர்களை நல்வழி பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, நம்மளால் பிறருக்கு பலன் உண்டு என்கின்ற ஒரு சிந்தனை இந்த சமூகத்தில் விதைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட செயல் நாளை வறுமையில் பயன் தரக்கூடியதாக மட்டுமல்ல, அப்படிப்பட்ட அமலை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை வழிகாட்டினார்களோ அதனுடைய மகத்துவத்தை புரிந்து அந்த அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.